வணக்கம் நேயர்களே. என்னுடைய சொந்த தொழிலுக்கு எப்படி வந்தேன், எப்போ தொழில் பழகினேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறேன். வீடியோண்டா மைக் கிடையாது, வேறு சும்மா சாதாரண ஹெட்ஃபோன் செட்டில் என்னுடைய ஃபோனில் எடுக்கிறேன். ஃபோனும் நல்ல ஃபோனும் கிடையாது, இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய சொந்த வரலாறுன்னா நான் எப்போ பிறந்தேன், எத்தனாவது வருஷம் பிறந்தேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக பதிவு பண்ணுறேன், பாருங்கள் எப்படின்னு. நான் பிறந்தது 1970, 31/8 மாதம் 1920 அன்று நான் பிறந்தேன். இங்கே மதுரை மாவட்டத்தில் பெருங்குடி என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். பிறந்து ஒரு 6 வயசாகந்தட்டிக்கு இதை வளர்த்தாங்கன்னா எப்படி வயக்காட்டிலையும் காட்டிலையும் கொண்டு போய் போட்டு வேலை பார்த்துட்டு இதை அப்படியே தூக்கி வளர்த்து 6 வயசு ஆகி நல்லா ஓரளவுக்கு நடக்க கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 5 வயசில் பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க. 5 வயசில் பள்ளிக்கூடம், அப்போலாம் எல்கேஜி யூகேஜி எதுவும் கிடையாது. அப்போ 1ஆம் கிளாஸ், டைரெக்டாக 1ஆம் கிளாஸ் அப்படின்னு ஒரு 5 வயசில் சேர்ப்பாங்க. அது நமக்கு இல்லை, 5 வயசில் சேர்க்கல. 6 வயசில் எனக்கு வெள்ளாடு தெரியுங்களா, இந்த வெள்ளாடுகளை மேய்க்க விட்டாங்க. 6 வயசில் இருந்து ஆரம்பித்து ஆடு மேய்க்க ஆரம்பித்து 6 வயசு 1976 ஆடு மேய்க்க போனேன். 4 வருஷம் ஆடு மேய்ச்சேன், வெள்ளாடு மேய்ச்சேன். காடு கம்மா வயக்காடு குட்டை குளங்கள் இப்படி எல்லா பக்கமும் போய், நான் போகாத காடே இருக்காது எங்கள் ஊரில், கால் வைக்காத இடமே இருக்காது, போய் ஆடு மேய்ச்சேன். 1980 வரைக்கும் ஆடு மேய்ச்சேன். 4 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு 4 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே ஒரு யோசனைக்கு வந்தேன். எப்படி யோசனை, இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம பொழப்பு என்ன ஆகுது, படிக்கவும் இல்லை, நம்ம பொழப்பு என்ன, இப்படியே ஆடு மேய்ச்சிட்டே கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு நானே ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு, நம்ம ஏதாவது ஒரு தொழில் பழகணும், கைத்தொழில் ஏதாவது ஒன்று பழகணும் அப்படின்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறத டிமிக்கி அடித்தேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் இப்படி காலையில் எந்திரிச்சோன்னா நேரமாக கம்மாய பக்கம் ஓடிட்டு ஆடை பட்னியாக போட்டுறது. ஆடை மேய்க்க பார்த்தா ஆடை பட்னியாக கிடக்கு. எங்கள் அப்பா வண்டிக்கு போயிடுவார், எங்கள் அம்மா வயக்காட்டு வேலைக்கு போவாங்க. அப்படி இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேக்கலை, என்னடா இப்படி ஆடு மேய்க்காமல் இங்கேயே ஓடிட்டான் அப்படின்னு சாயங்காலம் இருட்டின பிற்பாட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்பேன். அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு 4 உதையை கொடுத்து, கண்ணங்கனமாக 2 உதையை கொடுத்து கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடுன்னா நைட்டு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு. ஒரு நேரம்னாலும் அதுவும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் சோறு, வாரத்தில் ஒரு நாள் தான் சோறு. கூழ் களி காணப்பயிறு அந்த மாதிரி அவிச்சு போட்டு அதை தான் சாப்பிட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் ஆடு மேய்க்கும் போகிறோன்ற எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் அம்மா எல்லாம் கேட்டாங்க. இல்லை, நான் இனிமேல் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சித்தாள் வேலைக்கு தான் போவேன் அப்படின்ட்டு. சித்தாள் வேலைக்கு போய் இந்த வயசில் என்னத்தை பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. இல்லை, நான் பார்த்துருவேன், அப்பயே தைரியம், சித்தாள் வேலை பார்த்துருவேன். நான் சேர்றா, இவனை கூட்டிக்கு வேண்டி சின்னாம்பளை போட்டு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி, மதுரையில் ஒரு கான்ட்ராக்ட்காரர் இருக்கார், அவர் பேர் குமாரசாமி. அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிருக்கார். அப்போல்லாம் சித்தாள் வேலைக்கு போனாலும் ரெக்கமெண்டேஷன் வேணும், இது நம்ம பையன்தான் சேர்த்துக்குங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆள் போய் சொல்லணும்.
சரின்னு சொன்னோன்னா அப்புறம் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. மதுரைக்கு வேலைக்கு போகணுன்னா அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். வேலைக்கு வேலைக்கு போகிறோன்ட்டு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ வேலைக்கு போனால் என்ன சந்தோஷம்? சாப்பாடு கிடைக்கும். மதியத்துக்கு கூழ் ஊற்றி விட மாட்டாங்க. சாப்பாடு எவ்வளோக்கான ஒரு டிஃபனில் வச்சு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அந்த மதிய நேரத்தில் போய் சாப்பிடணும். அப்படின்னாலும் எனக்கு சோறு கிடைக்கணுன்றதுக்கு வேண்டி தான் வேலைக்கே போகிறேன். சோறு சாப்பிட்ணுமே, நெல் சாப்பாடு அப்படின்றத நான் வேலைக்கே போகிறேன். சரின்னு சொல்லிவிட்டு 2-3 நாள் சரி ஒரு வாரத்துக்கு ஆடு மேய், அடுத்த வாரத்துலேருந்து வேலைக்கு நீ உன்னை சேர்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் கேட்டு வந்து கூட்டிக்கு வந்து விடுறாங்க. அப்போ வேலைக்கு போனால் என்ன வேணும்? போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வேணும். பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போகிறேன்னா ரொம்ப சந்தோஷம். பஸ்ஸில் போக போகிறோமேன்னு சந்தோஷத்தில் பார்த்தா சரி சட்டை கிடையாது, டவுசர். ஒரு டவுசர் போட்டிருப்போம். அதுவும் வந்து முடிச்சு போட்டுக்கிறோம் டவுசர். அண்ணாக்கார சொருவி விட்டு முடிச்சு போட்டு விட்டு சட்டை இல்லையே என்னடான்னு பார்த்தா சரி யாரோ ஒரு சட்டை, எங்கள் அப்பா சட்டை ஒன்று இருந்துச்சு, தூக்கி போட்டால் அங்கே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கும். டவுசர் போட்டது தெரியாது. அந்த சட்டையை போட்டுட்டு வேலைக்கு புறப்பட்டேன். ஆஹா சந்தோஷம்டா இன்றைக்கி வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனால் ஒரு துண்டு கொடுப்பாங்க. அங்கே வேலைக்கு போகிற இடத்துல நம்ம தான் துண்டு கொண்டு போகணும். ஒரு துண்டு கொண்டு போய் தலையில் இப்படி ரவுண்டு கட்டி இப்படி வண்டுன்னாங்க, அதுக்கு பேர் வண்டு கட்டி உள்ளுக்க செருமாடை வச்சு வண்டு கட்டிடுவாங்க. வண்டு கட்டிட்டாங்கன்னா அது நம்ம மத்தியானம் சாப்பாட்டு வரைக்கும் கீழேயே விழுகாது. இப்படி குனிஞ்சால் விழுகாது. அது அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா சுண்ணாம்பு, அன்றைக்கெலாம் வந்து சிமெண்ட்டுக்கு இருக்குது, ஆனால் பெரும்பாலும் வந்து சுண்ணாம்பில் வந்து கருங்கல்னால் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். அன்னைக்கு கருங்கல் 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு இருக்கும் கருங்கல். அந்த கருங்கல் வாடான்னு சொல்லிட்டு அப்போ பேஸ்மட்ட வேலை நடக்குது. பேஸ்மட்டத்துக்கு கருங்கல் லாரியாக இறக்கியிருப்பாங்க. அங்கே போய் ஒரு மம்முட்டியால் தூக்கி விடுவார். என் தலையில் தூக்கி விட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் போடணும், பேர் கட்டுற இடத்துல போட்டு சுண்ணாம்பு கலக்கி விடுவாங்க. கலக்கி விட்டால் சட்டியெல்லாம் வட்டி பொங்கல் விடுவாங்க. அள்ளி விட்டு தலையில் தூக்கிப்பாங்க, கொண்டு போய் கொடுத்து ஊற்றி விட்டு கரைச்சிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாச்சு. தலையில் பார்த்துக்கிட்டு நமக்குள்ளே ஒரு வைராக்கியம், எப்படியாவது மேசனாகும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை உள்ளுக்க வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க மேசனுக்கு வருவாங்க. மேசன்னா அப்போ வந்து கொத்தனார் வருவாங்க. அவங்களுக்கு சோறு டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போகணும். நம்ம தான் கொண்டு போகணும். டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகணும், கட்டடத்தில் வைக்கணும், தண்ணி மோந்து கொடுக்கணும். அவங்களுக்கு மதியம் ஆச்சுன்னா போய் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிற வடை, முட்டை குழம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு வரணும். டீ வாங்கிட்டு வரணும். டீ வடை எல்லாம் வாங்கிட்டு வரணும். கொடுப்போம். பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீ வாங்க சொல்கிறாங்க, வடை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, வடை கிடைக்குது, டீ கிடைக்குது. எவ்வளோ சந்தோஷம், நீ இந்த வேலையை விடக்கூடாதா அப்படின்ட்டு வேலைக்கு டெய்லி போக ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி போனால் அப்போ சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 3 ரூபா. 3 ரூபாண்டா சரியான காசு. 3 ரூபா. 3 ரூபாயில் வந்து பஸ்ஸுக்கு வந்து 25 பைசா, போக 25 பைசா, வர 25 பைசா, 50 பைசா போயிடும். 50 பைசா போனால் மிச்சம் 2000 இருக்கும். 2000 கொண்டு வீட்டில் கொடுக்கணும். 2000 அதில் நான் 50 பைசா எடுத்துக்கிறேன். 50 பைசா எடுத்து அங்கே உள்ள மளிகை கடைகள் இருக்கும். அந்த மளிகை கடைகளில் ஒரு கட்டம் சீட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கட்டம் 100 கட்டம் இருக்கும். அப்போ 25 பைசா நான் செலவுக்கு வச்சுக்கிட்டு 25 பைசா 30 பைசா செலவு வச்சு வச்சுட்டு ஒரு 20 பைசா கட்டம் போகணும். 100 கட்டம் புல் பண்ணணும். 100 கட்டம் புல் பண்ணால் 20 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபா அப்படியே சேர்த்து ஒரு செருப்பு வாங்குகிறோம். போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு, நாங்கள் ஒரு பனியன், சட்டை இப்படி வாங்கி அதை வச்சு தான் பனியன், சட்டை, செருப்பு எனக்கு தேவைப்படுறத நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 1980 போய்
1980 சித்தாள் வேலைக்கு போய் சித்தாள் வேலை பார்த்து மம்பட்டியாள் வேலை பார்த்து பயங்கரமான நல்லா மெஜாஜி. நம்மளுக்கு தான் எந்த கட்டடத்துக்கு போனாலே கிருஷ்ணனை கூப்பிட்டு வாடா நல்லா வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கினேன். 1992 வரைக்கும் 12 வருஷம் சித்தாள் வேலை பார்த்தேன். மம்பட்டியாள் வேலையும் சித்தாள் வேலையும் 12 வருஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேசன் ஆகிட்டேன். மேசனால பழகிட்டேன். 92 மேசன் ஆகிட்டேன். மேசன் ஆகிட்டா கான்ட்ராக்டுக்கார் வந்து மேசன் சம்பளம் கொடுக்க மாட்டார். மேசன் சம்பளத்தை வாங்கிட்டு பாதி காசு எடுத்துக்கிடுவார். கமிஷன் பாதி காசுனால் ஒரு மேசனுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 ரூபா 15 ரூபான்னு வைங்க. 15 ரூபா 12 ரூபா தான் மேசன். நல்ல மேசனுக்கு 15 ரூபா. சரின்னு சொல்லிட்டு எனக்கு மேசன் சொல்லி கட்டடத்துக்கு அனுப்பிச்சிடுவார். மேசனு சொல்லிட்டு இன்னொரு மேசன் கூட சேர்த்து என்னையும் மேசன் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சந்தோஷமாயிருச்சு. அப்போ போய் களை போட வேண்டியதில்லை. அப்படி இருந்தாலும் களை போடுவேன். 4 மூடை 5 மூடையை தூக்கி பிரட்டி தண்ணி ஊற்றி மூட்டம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கரண்டி எடுப்பேன். கரண்டி எடுத்தால் மேசன் கூட நல்லா சரியாக வளர்ப்பா. அப்போ மேசன் தம்பிச்சுட்டார். அப்போ எனக்கு எவ்வளோ கொடுப்பாரு சம்பளம்? அப்படியே படிப்படியாக ஏறி 9 ரூபாய் மேசன்னா எனக்கு 9 ரூபா கொடுத்தார். வெறும் 9 ரூபா 9 ரூபா சம்பளம். எங்கள் அப்பா 9 ரூபா சம்பளம்டா அன்றைக்கி. சூப்பராக அன்றைக்கி 9 ரூபா சம்பளம் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு 9 ரூபா சம்பளம்னு போட்டு கொடுக்குறாரு. 9 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அதெல்லாம் கொடுத்து இப்படியே மேசனோட போய்கிட்டு மேசனை வர போகுதுன்னு அதுக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சித்திரவதை. கை பொத்துரும், 10 விரல் பொத்துரும், கீழே கால் பொத்துரும், சுண்ணாம்பு பொத்து ரத்தம் வரும். ரத்தம் வந்தாலும் ஒரு நாள் லீவ் போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட விலைக்கு போயிடும். ஞாயிற்றுக்கிழமைனா என்னென்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைனா எங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது. டெய்லி வேலை போய்கிட்டு போயிட்டு அப்படியே போய் மேசன் ஆகி 92 வரைக்கும் சித்தாள் வேலை பார்த்து அப்புறம் மேசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசனோட அப்படியே போய்கிட்டு இருக்கு. போயிருந்தால் அப்படியே போல நல்லா தெளிவாக வேலை பழக ஆரம்பித்தாச்சு. அப்புறமா 92லேருந்து 97 வரை மேசன். 97 வரைக்கும் மேசன். 1997 வரைக்கும் மேசன் ஆகிக்கிட்டு இருக்கு. மேசன் ஆகி எல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் இங்கே சம்பளம் 9 ரூபா தானே அப்படின்னு பார்த்து அப்புறம் ஒருத்தவங்க எங்கள் ஊருக்காரங்க சொன்னாங்க, மெட்ராஸ் போனால் சம்பளம் ஜாஸ்திடாண்டாங்க. மெட்ராஸ் போனால் சம்பளம் ஜாஸ்தியா? சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க கேட்டேன். என்னடா சின்ன பையலாக இருக்கேன், எப்படா மேசன் வேலை பார்ப்பியா அப்படின்னாங்க. வேலையை பார்த்துட்டு காசு கொடுங்க, உங்களோட சரியாக வேலை பார்த்தா காசு கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். சேர்றா வாடா போகலாம்டா. நம்ம ஊருக்காரங்க 40 பேர் மெட்ராஸில் வேலை பார்க்குறாங்க, போகலான்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு வீட்லேயும் சொல்லலை மெட்ராஸ் வேலைக்கு போகிறேன். தெரியாமல் பஸ்ஸில் கூட கிடையாது. பஸ்ஸில் கூட இப்போ சரி போகல. லாரி வரும், லோடு ஏற்றிட்டு போவோம். அந்த லாரியில் போய் அங்கே மெட்ராஸ் போகிற வழி மாதிரி தாண்டி போனீங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் வழியாக பிரியும். அவனுக்குள்ளே போனோம்னா அவனுக்குள்ளே 30 ஆளுகளை ஏற்றிட்டு போவாங்க. அவனோட போய் லாரிக்காரங்களை மறைச்சி கேட்டோம். நைட்டு 10 மணி இருக்கும். போய் கேட்டோம். 2 பேர் போகிறோம். போய் கேட்டது சரி மேலே ஏறி படுத்துக்குங்கன்ட்டாங்க. லாரி ஏறி மேலே ஏறி படுத்துட்டோம். எங்கே பாருங்கண்ணா சிங்கப்பெருமாள் கோயில் இறங்கணும் அப்படின்னு போய் காலையில் போய் இறக்கி விட்டாங்க. லாரியிலேருந்து இறக்கி அங்கே வேலை பார்க்குறவங்கள போய் கண்டுபிடிச்சா அங்கே வேலை பார்த்துக்கிறேன் 40 பேர் வேலை பார்க்குறாங்க. சரி வாடா என்னடா வேலைக்கு வந்துருக்கேன். வேறு மேசலாம் ஆமாம் கொத்தனார் தான் அப்படின்னு. ஏன்னா சின்ன பையலாக இருக்க வேலை பார்க்குறாங்க, வேலைப்பாட்டு காசு கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு சிங்கப்பெருமாள்லேருந்து வேலை பார்க்குற இடத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். பஸ்ஸில் ஏறி போகணும். அப்போ அவங்க ஒரு வீடு எடுத்து எல்லாம் தங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு 50 ரூபா. வாரத்துக்கு 50 ரூபா கொடுக்கணும் சாப்பாடு. சரி
சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபா, ஒரு நாளைக்கு 50 ரூபா. 50 ரூபா சம்பளமா? எங்கப்பா! சரின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 50 ரூபா சம்பளம், சரி போய் வேலை பார்க்கலான்னு அப்படியே போயிட்டு எல்லாம் 40 பேர் அப்படியே போகணுன்னா வயக்காடு இருக்கும், வயக்காடுக்குள்ளே கிணறு இருக்கும், போகிறது சும்மா டம்மு டும்முன்னு தவி குளிச்சுட்டு தட்டா புட்டாண்டு 7 மணிக்கெல்லாம் குளிச்சுப்புட்டு டக்குன்னு அப்பா சோறை போட்டு சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு அப்படியே அப்படியே ஓடியாந்து பஸ் ஏறி நேராக சைட்டுக்கு போயிடும். அப்போ ஒரு சரியான ஹிந்தி பள்ளிக்கூடம் கட்டிக்கிருக்காங்க. சரியான பள்ளிக்கூடம்னா பெரிய பள்ளிக்கூடம். அப்போ நான் போன நேரம் மழையாக இருந்துச்சு. அப்போ மழையாக இருக்கும்போது பார்த்தா போன பொண்ணு மழை பெய்யுது. அந்த மழைக்குள்ளேயும் பார்த்துக்கணுன்னா போய் கட்டடத்தில் பிரித்து விட்டான். அப்பா ஓடி போயிட்டேன் வேலைக்கு. நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். அப்புறம் அங்கே உள்ள கான்ட்ராக்டுக்காரன் வந்தான். கான்ட்ராக்டுக்காரன் வந்து, என்னப்பா நிற்கிறேன்? எல்லாம் போயிட்டாங்க சார், எனக்குள்ளே வேலையை போய் வைக்கிறாங்க. சரி வான்னு சொல்லிட்டு 5வது மாடியில் போய் வேலை போய்க்கு. ஒரு நாளைக்கு 2 பாத்ரூம் நீ பூசிட்டு போய்க்க அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு 10-20 பாத்ரூம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாரத்துக்குள்ளே பாத்ரூம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன். அடித்து பாட்டு 2 பாத்ரூம் அடித்து பூசிட்டு இறங்கிட்டேன். 5:30க்கெலாம் இறங்கிட்டேன், 5 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. டே என்னடா முடிச்சிட்டேன் வேலையை முடிச்சிட்டேன். ஆமாம் அப்படின்ட்டு வேலையை முடிச்சுட்டு நான் பரவிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா பகலில் மழை பெய்யும், வேலை பார்க்க முடியாது. ஒரு நாள் வேலை பார்த்துருப்போம், மறுநாள் மழை பெய்யும். அப்போ நைட்டு பார்த்து வேலை ஒதுக்கி விட்டாங்களே, நைட்டு பார்த்து வாரத்தில் 5 நாள் விளாடுறேன். மற்றவங்க பூரா 3 நாள் 2 நாள் பார்த்துட்டு அவங்க மழை வந்துச்சுன்னா போய் சீட்டு விளாட போயிடுவாங்க. உட்காந்து சீட்டு விளாடுவாங்க, ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நான் அப்படி பண்ண மாட்டேன். 6 நாள் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 6 நாள் வேலை பார்ப்போம். இப்போ 300 ரூபா சம்பளம். அந்த 300 ரூபா வாங்கிட்டு அப்படியே மெட்ராஸில் வேலை பார்த்துக்கணும். மீண்டும் இப்படியே அங்கே மெட்ராஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரமாக மெட்ராஸில் வேலை பார்த்துக்கிறேன். பார்த்தா அங்கே வீட்டில் வாழை காணவே, பிள்ளைங்க போயிட்டானே அப்படின்னு எல்லாம் தேடுறாங்க. தேடுனா எல்லா பக்கமும் தேடுறாங்க. தேடுனா எங்கேயும் கிடைக்கல, எங்கேயும் ஆள் சிக்கலை. எங்கடா போனால் என்னடா பண்ணுறதோ? அப்போ எல்லாம் ஃபோனு வசதி கிடையாது. இங்கே ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும். அப்போ என்னாச்சு, மெட்ராஸில் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் டிஎஸ்பிக்கு வண்டி ஓட்டிக்கிற போலீஸாக இருக்கார். டிஎஸ்பி வண்டி ஓட்டிருக்கு. நேராக அவருக்கு லெட்டரை போட்டாங்க. லெட்ரு வந்து சேர்ந்தனே, என் பிள்ளைங்க ஓடியான்ட்டானப்பா, நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஏதோ மெட்ராஸில் எங்கள் ஊருக்காரங்க வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அங்கே தான் வந்திருப்பான், எப்படியாவது கண்டுபிடிச்சி என் பிள்ளைங்க ஒப்படைப்பான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டு விட்டாங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அவர் கைக்கு சேர்ந்துருச்சு. சேர்ந்தோன்னா படித்து பார்த்தாரு. எங்கடான்னு பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே விசாரிச்சிருக்காரு. எங்கே பார்க்குறான் என்ன பார்க்குறான்னா, இந்த மாதிரி மதுரைக்காரங்க சிங்கப்பெருமாள் என்ற இடத்துல தங்கியிருக்காங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க ஒரு செட்டு அப்படின்னு விசாரிச்சுட்டாரு. சரி ஞாயிற்றுக்கிழமை ஜீப்போட வந்துட்டார். வந்து தேடி பிடிச்சா நாங்கள் இருக்கிற ரூம் முன்னாடி நிப்பாட்டிட்டார். இந்த மாதிரி மதுரைக்காரங்கன்னா அவனை திட்டு கொடுத்தாடுன்னு எல்லாம் உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஜீப் வந்தால் இந்த காணம் துணியை காணும் எடுத்து எங்கள் வீட்டு போட்டு போலீஸ் சந்திராந்திரன் போலீஸ்னு பார்த்தா கடைசியில் நிற்கிறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணா காணும். ஆமாம்மா இருக்கான், போலீஸ் ஒன்று தேடி வந்துருக்கு. கிருஷ்ணா போலீஸுங்க தேடி வந்துருச்சு, என்னன்னு பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவர், என்னடா அங்கே இருக்கேன், வேலைக்கு வந்தானே, நல்லா பாசமாக இருப்பார்.
என்னடா வேலைக்கு வந்தாங்க பூரா அப்பா அம்மாலாம் தேடி தர்றாங்க, வேலைக்கு வந்தேன் சொல்லாமல் அப்படியே வர்றாங்க, வாடா யார் ராஜீவ்லான்ட்டார். சரி சம்பளம் வாங்கி தரேன் ஏறான்ட்டு. அப்புறம் சம்பளம் சேர்ந்து அவர் கூட போயிட்டேன். மீண்டும் இன்னொரு கதை சொல்கிறேன்.